ப்ராட்வே ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். கோயம்புத்தூர் வந்து அடிக்கடி வந்தது தான், பட் ப்ராட்வே தான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக மக்கள் வந்து இதை கொண்டாடுறது வந்து எல்லா தேட்டர்லேயும் என்னால் காலையிலேருந்து சுற்றுறதுல முடியல. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நான் ஜாலியாக பேசியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ்ஸு, ஜனங்க எல்லாருமே இதை வந்து எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. அதை எல்லாருக்காக தான் மாற்றிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் நிறைய போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய இடம் போயிருக்கோம். எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூரில் இன்னும் மாசாக இருக்குது. நான் சென்னை தாண்டி இப்போ தான் வந்து இந்த சைடில் அதிகமாக வந்து இப்போ ரூம் பண்ணியிருக்கோம். வந்திருக்கோம் பழைய படங்களுக்கு. ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் வந்து ஒரு ட்ராவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த சூப்பர் தான். அது நமக்கு வந்து ஆக்சுவலாக பண்ண அத்தனை படமே புது டைரக்டர்ஸ், புது ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவான இல்லை. தமிழ் வந்து இன்னும் தமிழ் மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் இன்னும் நிறைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது ரஞ்சித் சார் வந்தாங்க, அடுத்து தமிழ் வந்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போவாங்க நான் நம்புகிறேன். லப்பர் பந்து வந்து க்ளோஸ் டு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இல்லை கிரவுண்ட் ஒர்க்காக வந்து 2 பேரும் சொல்லும் போது சேலஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஹரிஷ் பிரதரும் சரி, இல்லை மற்ற நடிகர்களும் சரி, இல்லை ப்ரொடக்ஷனும் சரி, எங்களுக்கு எந்த ஒரு பெருசாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதுதான் படத்தில் அந்த பாசிட்டிவ் தான் வந்து படத்தில் வந்து இப்போது எல்லாருக்குமே கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் அதிகமாகணும், எல்லாருக்கும் போய் சேரட்டும். பயங்கரமாக இருக்குது. அதான் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக அன்பாக இருந்தால் கெத்து தான். கெத்தும் கொஞ்சம் அன்பான ஆள் தான். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.